நிறைவான ஆவியானவரே, நீங்க வரும்போது என்னுடைய குறைவுகள் மாறும். Thank you Lord. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. சொல்லுவோம், நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே எல்லாரும் சேர்ந்து வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சொல்லுவோம், நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போருமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, 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 நீர் வாருமே, எங்கள் மத்தியில் இறங்கி வாருமே. சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். சாவாமை உடையவரே, உம்மை வரவேற்கிறோம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கு தீப்பே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே
நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Thank you Lord. எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வாரும். உம் பிரசன்னத்தாலே நிரப்பும். உம் பிரசன்னத்தாலே நிரப்பும் நிரப்பும். எல்லாம் உங்க இதயத்துல கை வச்சு எல்லாம் கண்ணை மூடிக்கங்க. வந்திருக்கிற இந்த வேளை முதற்கொண்டு நீங்க இந்த தியானத்தை முடித்து வெளியே செல்லுகிற பொழுது நீங்க வந்த வண்ணமே திரும்பி போக போகிறதில்லை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இந்த கிறிஸ்துவை நீங்கள் அணிந்து கொண்டுதான் போகணும். ஆமென். இங்கிருந்து புறப்பட்டு செல்லுகிற உங்களை பார்த்து மற்றவங்க சொல்லணும், உன்னுல நான் இயேசுவை பார்க்கிறேன் என்று சொல்லணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பல போராட்டத்தோடு கண்ணீரோடு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம். ஆனால் புறப்பட்டு செல்லுகிற பொழுது நீங்க ஒளியாய் மாறி அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாற போறீங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமாப்பா, எங்கள் அன்பு பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்களும் ஆண்டவரே உம்மை துதிக்க இந்த வேளை முதற்கொண்டு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்க முடியாதபடி, உம்மை விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியாதபடி ஆண்டவரே தகப்பனே எங்களை தடை பண்ணுகிற, எங்களுக்குள் தடையா இருக்கிற எல்லா விதமான உலகத்தின் காரியங்கள், கவலைகள் ஆண்டவரே தகப்பனே எல்லாவற்றையும் இந்த வேளையில நீங்க எங்களை விட்டு எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய சிந்தைகளை நீர் ஆளுகை செய்யும். அவர்களுடைய ஆண்டவரே தகப்பனை இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற தகப்பன் ஆண்டவரே அவர்களை நீர் முற்றிலும் ஆளுகை செய்து ஆண்டவரே இந்த ரெட்ரீட் முழுவதும் ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய சிந்தைகளை நீங்க ஆளுகை செய்யுங்க. எல்லா காரியங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் சகல துதி கணம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். படைகளின் ஆண்டவராம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எங்களை நேசித்து வழிநடத்தக்கூடிய பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே நீர் வாழ்ந்த நாட்களிலே நீர் ஒரு ஆண்டவர் இளைஞராக திருப்பணி செய்தீர். ஆண்டவரே இதோ இத்தனை திரளான ஆண்டவரே அப்பா வாலிப பிள்ளைகளை பார்க்கிற போது நீர் உம்முடைய உள்ளம் ஆண்டவரை உருகி அப்பா நீர் இவர்களை பார்க்கிறதற்காக நன்றி. இந்த காலை வேளையில் ஆண்டவரே இதனுடைய முகாமினுடைய முதல் அமர்வை உம்முடைய கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுப்பீராக. நீர் இவர்களோடு கூட பேச வேண்டிய காரியத்தை தெளிவாக பேசுவீராக. அடியான் ஒரு கருவிதான் ஆண்டவரே. யூ யூஸ் மீ ஓ லார்ட். லெட் யுவர் ஹோலி ஸ்பிரிட் கம் அப்பான் மீ and deliver the message what you want to say to these people. In Jesus name we pray. Amen. எனக்கு அருமையானவர்களே, அருமையான வாலிப தம்பி தங்கச்சி நல்லா கவனிங்க. நான் சொல்ற எல்லா வேர்டையும் நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணிட்டே இருங்க. வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இட் இஸ் கோயிங் டு கம் டு யூ. உங்களுடைய ஃபியூச்சரை குறித்தான எல்லா காரியங்களையும் God will talk with you. எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, இந்த இயர் 1990s நினைக்கிறேன், ஐ டோன்ட் ரிமெம்பர் த இயர். அந்த சமயத்தில் God spoke.
என்ன ஜீசஸ் பேசினார்னா, இந்த கடைசி காலத்தில் உலகம் முழுவதுமாக வாலிப பிள்ளைகளை நான் ரைஸ் பண்ணுவேன், நான் உயர்த்துவேன், நான் அவர்களை எழும்ப பண்ணுவேன். அந்த வாலிப பிள்ளைகள் உலகம் முழுவதுமாக போய் எனது ஊழியத்தை செய்வார்கள் என்று இயேசு சொன்னார். அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தை இந்நாட்களிலே அது நிறைவேறி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதனால நீங்க ஒரு ஆக்சிடென்டலா இந்த இடத்துக்கு வரல. யூ ஆர் கால்ட் பை காட். அவருடைய தீர்மானத்தின்படியாக அழைக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறீங்க. ஏன்னா God has a special plan about you. அவர் உன்னை உயர்த்தி உலகமெங்கும் கொண்டு போய் பயன்படுத்த போகிறார். ஒரு கரங்களை தட்டி ஜீசஸ்க்கு சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Jesus. சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Jesus. சொல்லுங்க Thank you Jesus. சரி, இப்போ God நம்மளை, நான் சொன்னேன் உங்களை அன்பு செய்கிறார்னு. அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. The book of Isaiah 62 verse 4. கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய், பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது, நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய், உன் நாடு பியூலா என்று பெயர் பெறும், ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார், உன் நாடு மன வாழ்வு பெறும் என்று ஏசாயா 62:4 கூறுகிறது. அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ இந்த ரெட்ரீட்டுக்கு வரும்போது எப்படி என்ன நினைக்கிறேன்னா, ஐயோ நான் ஒரு இம்பர்ஃபெக்டான பர்சன், என்னிடத்துல எதுவுமே நல்லது கிடையாது, என்னிடத்துல எதுவுமே சரியா செய்யற அளவுக்கு ஒரு புத்தி இல்லை, ஒரு அறிவு இல்லை. அது மாத்திரமல்ல, ஐ ஆம் ரிஜெக்டட் பை தி சொசைட்டி. என்னை எல்லாரும் வேண்டான்னு சொல்றாங்க, என்னை வெறுத்து தள்ளுறாங்க, என்னை டெஸ்பைஸ் பண்றாங்க, என்னை எங்க வீட்டிலேயே அவங்களுக்கு பிடிக்கல, என்னை எங்க அப்பா கண்டா எரிஞ்சு விழுகிறாரு, எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை டிஸ்ரிகார்ட் பண்றாங்க, என்னை ஒரு பொருட்டா நினைக்க மாட்டேங்கிறாங்க, என்னிடத்துல டேலண்ட்ஸ் இல்லை, என்னால் சரியா மார்க் வாங்க முடியல, நான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேன், அதனால எனக்கு நல்ல கம்பெனி இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அதனால ஐ எம் டெசலேட், அதனால நான் கைவிடப்பட்ட ஒரு நிலையில இந்த முகாமுக்கு வந்திருக்கிறேன் அப்படி நீ சொல்ற. But what God says, I still love you. Praise the Lord. Praise the Lord. எனக்கு அருமையான தம்பி, இப்ப பாரு, ஐ லவ் யூ அப்படிங்கிற இந்த வேர்டு மனிதர்கள் சொல்றத காட்டிலும் காட் சொல்லுகிற போது அது இட் ஹேஸ் பவர். ஜீசஸ் இந்த காலை வேளையில உன்னை பார்த்து என்ன சொல்றாரு? அருமையான பாப்பா, அருமையான தம்பி, நான் உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. இந்த வேர்டுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கிறது. அது எப்படி அந்த பவர்? ஐ வில் எக்ஸ்பிளைன். Many years ago there was a servant of God by name D.L. Moody. D.L. Moody என்று சொன்னாலே நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல. ஒரு நல்ல servant of God. அவர் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் எப்பவும் பண்ணுவாராமா. என்ன ஜெபம்னா, ஜீசஸ், நான் டெய்லி ஒருத்தருக்காவது உம்மை பற்றி சொல்லிடணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அந்த நாள் அவர் படுக்க போறதுக்கு முன்னாடி யாராவது ஒருவருக்கு இயேசு பத்தி சொல்லிடுவாராமா. ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவர் நைட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா பெட்ல படுக்கிறாரு. படுக்கும் போது ஹோலி ஸ்பிரிட் சொன்னாரு, மூடி, இன்னைக்கு நீ பெரிய வேலைகள்லாம் செஞ்ச, எல்லாம் செஞ்ச, ஆனா என்னை பத்தி நீ யாருக்கு சொல்லலையே. நீ என்ன சொன்ன? எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பத்தி சொல்லுவேன்னு சொன்னையில்ல, இப்ப நீ சொன்னியா இன்னைக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ, I was busy with my work, I totally forgot அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு? உடனே எந்திரிச்சாரு.
ஆண்டவரே மணி 12 ஆச்சு, இந்நேரத்துக்கு நான் யார பாக்குறது? எப்படியாவது ஆண்டவரே ஒருத்தரை அனுப்புங்க ஆண்டவரே, அவருக்கு நான் உங்களை பத்தி சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அவருடைய ரூம் விட்டு வெளியே வந்தாரு. அப்படியே வெளியே வந்து பார்த்தா கொஞ்ச தூரத்தில் ஒரு ஆள் போயிட்டு இருக்கிறான். அவன் வார்டு கீழே குமிஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறான். ஓ, ஆண்டவர் ஒரு ஆளை அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டிஎல் மூடி என்ன செஞ்சாரு, நேரா வேக 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 வேகமா அவர் பக்கத்துல போனாரு. அந்த மனுஷன் திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்த உடனே என்னடா ஏதோ ஒரு திருடன் தான் நம்மளை ஃபாலோ பண்றான்ட்டு அவன் என்ன செஞ்சான், ஓட ஆரம்பிச்சான். அவன் ஓட போய் இவர் என்ன செஞ்சாரு, ஐயோ கிடைச்ச சான்ஸ் மிஸ் பண்ணிட கூடாது, இவர் துரத்துறாரு. ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி இருக்குது. துரத்தும் போது அவன் ஓடி போய் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சு கதவை திறந்து கீயை போட்டு கதவை திறந்து உள்ளுக்குள்ளார போனான் பாரு. அதுக்குள்ளார மூடி அங்க நேரம் வந்து அவன் டோர் கிட்ட நின்னுட்டாரு. அவன் வந்து அப்படியே மூடிய முகத்துல அடிக்கிற மாதிரி கதவை சாத்துனா. அந்த நேரம் பார்த்து இவர் சொன்னாரு, மை டியர் சன், ஜீசஸ் லவ்ஸ் யூ. ஒரு வார்த்தை சொன்னார். அப்பாடா, இயேசு பத்தி சொல்லிட்டேன். அப்படி ரொம்ப ஹாப்பியா அவருடைய ரூமுக்கு வந்து படுத்து தூங்கிட்டாரு. காலையில பார்த்தா கதவு தட்டப்படுற சத்தம் கேக்குது. யாரா இது? இந்நேரத்துக்கு அதிகாலையில வந்து ஒருத்தன் கதவு தட்டுறான், 6 மணிக்கெல்லாம் வந்து கதவு தட்டுறான், யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் டோரை மூடி அவர்கள் ஓபன் பண்ணினா அங்க அந்த மனுஷன் நின்றுட்டு இருக்கிறான். நைட்டு துரத்தினார்ல அந்த மனுஷன் அதே ட்ரெஸ்ல நின்றுட்டு இருக்கிறான். நேரம் வந்து அவன் சொன்னா, what did you say yesterday night? நேற்று இரவு நீ என்ன சொன்ன? எங்க வீட்டுக்கு என்னை துரத்திட்டு வந்து நீ பார்த்து என்ன சொன்ன? ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொன்னையில. ஏன் அப்படி சொன்ன, ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு அந்த டிஎல் முடி சொன்னாரு, it is my practice, I every day say about Jesus to someone else. அன்னைக்கு நானே நேற்று இரவு நான் யாருக்கு சொல்லல, அதனால தான் நான் வெளியே வந்தேன், உன்னை பார்த்தேன், உனக்கு சொல்லணுங்கிறதுக்காக வந்தேன். நீ திருடன் நினைச்சிட்டு நீ ஓட ஆரம்பிச்ச, அதனால நானும் துரத்துனேன். உன் ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்படியும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவன் சொன்னான், நீ மட்டும் அந்த வார்த்தையை சொல்லாம இருந்திருந்தால், இங்க பாரு என் கையில, I am having suicide, I am having poisonous, I am having poisonous medicine in my hand. நான் நேற்று இரவு 12 மணிக்கு தற்கொலை பண்ணிக்கணுங்கிறதுக்காக மருந்து கடையில் போய் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்த, இதை குடிச்சா நிச்சயமாக மரணம் வரும், அதை நான் சாகணுங்கிறதுக்காகத்தான் போயிட்டு இருந்தேன். ஆனா நீ வந்து சொன்ன இயேசு உன்னை நேசிக்கிறார். நீ சொன்ன இந்த உலகத்துல என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண பத்தியா ஜீசஸ், அவரை நான் நம்பி, இயேசுவே நீங்க என்ன அன்பு செய்கிறது உண்மையானா என்னை ஆசீர்வதி. நான் நைட் ஒரு பிரேயர் பண்ணேன், எனக்கு தூக்கமே வராது. நேற்று இரவு நான் நல்லா தூங்கினேன். இப்ப நான் நம்புறேன், ஜீசஸ் லவ்ஸ் மீ. நான் தற்கொலை செய்து கொள்ளாதபடிக்கு உன்னுடைய வார்த்தை என்னை காத்து கொண்டது அப்படின்னு சொல்லி உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி அவன் சொன்னான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வேர்ட், it has transformed the life of a person. Jesus loves you. இந்த முகாமுக்கு வந்திருக்கிற உன்னை பார்த்து இயேசு சொல்றார், அருமையான மகனே மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். பைபிள்ல நீங்க ரீட் பண்ணீங்கன்னா நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்குது. God வந்து யாரையெல்லாம் அன்பு செஞ்சார்னு நீங்க என்டையர் பைபிளை வாசிக்கிற போது நிறைய வேற ஆண்டவர் அன்பு செஞ்சிருக்கிறார். God loved Benjamin, God loved Abel, God loved Jacob, God loved Israel என்றெல்லாம் நீங்க வாசிக்க முடியும். சரி போகட்டும், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது why Jesus loves us. ஏன் இயேசு என்னை நேசிக்கிறார் அப்படிங்கறத தான் நாம இப்போ மெடிடேட் பண்ண போறோம். இப்ப பாருங்க, நியூ டெஸ்டமெண்ட்ல ஜீசஸ் ஒருத்தரை நேசிச்சாராமா.
மார்க் சாப்டர் 10 verses 17 to 21 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறீர்? கடவுள் ஒருவர் தவிர நல்லவர் எவரும் இல்லை. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்பொழுது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, Jesus loved him என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறது. If you read the English translation, it is written Jesus loved him. இயேசு அவனை நேசித்து என்ன சொன்னாராமா? உமக்கு இன்னும் ஒரு குறைபாடு இருக்கிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். நல்லா கவனிங்க, இந்த பேசேஜ் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஒரு பெரிய பணக்கார யங் மேன், அந்த பணக்காரன் என்ன செஞ்சானாமா? he wanted to follow Jesus. ஜீசஸ்க்கு 12 சீடர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி இவனுக்கும் ஜீசஸுடைய ஒரு சீடனாக மாறணும்னு ஆசை வந்துருச்சு. இயேசுவை பற்றி கேள்விப்பட்டான். நானும் இயேசுவுக்கு பின்னாடி போவேன், அவர் பின்னாடி போய் அவருக்கு ஒரு டிசைபிளா இருப்பேன், அவருக்கு நானும் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆசை வந்துருச்சு. அதனால என்ன செஞ்சானாமா? இயேசுகிட்ட வந்து கேட்கிற போது அவனை பார்த்து இயேசு அன்பு கூர்ந்து அவர் என்ன சொல்றாரு? உன்னிடத்துல ஒரு குறை இருக்குதப்பா, நீ எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிற உண்மைதான், ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அது என்னன்னா, the greed for money. உன்னிடத்துல இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் விற்று அதுக்கப்புறம் என்னை பின்பற்றி வா அப்படின்னாரு. நல்லா கவனிச்சுக்க வாலிப தம்பி தங்கச்சி, when you come closer to Jesus, நீ இயேசுவுக்கு அருகில வருகிற போது நம்முடைய இன்னர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய சின்ஸ் எல்லாம் வெளியே வரும், பாவம் வெளியே வரும். அந்த வாலிபனுக்கு அது நாள் வரைக்கும் தெரியல, தங்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குன்னு அவனால கண்டுபிடிக்க முடியல. ஆனா பாத்தீங்கன்னா ஜீசஸ் பக்கத்துல வந்துட்டானாமா. இயேசுகிட்ட பக்கத்துல வந்து பேசுற போது அவன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டான்? அவனுக்குள்ளார ஒரு greed for money, ஒரு பேராசை இருந்துச்சு, அவனுக்குள்ளார பண ஆசை இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சான். அந்த பாவத்தை கண்டுபிடிச்ச உடனே அவன் மனம் திரும்புறதுக்கு பதிலா நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாருங்க என்ன போடப்பட்டிருக்கிறது? அவன் துக்கமுகமாக திரும்பி போனான். He was very sad and he went away from Jesus. ஆனா இவ்வளவு நாள் நான் ஜீசஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவன் இப்ப பக்கத்துல வந்ததும் உன்னுடைய பணத்தை எல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லுகிற போது, உன் சொத்தையெல்லாம் விட்டுருன்னு சொன்ன போது உடனே என்ன செஞ்சானாமா? அவன் துக்கமா திரும்பி போனானாமா. ஏன் துக்கமா திரும்பி போனா? he loved money more than Jesus. நீங்க நல்லா தெரிஞ்சுக்க, இயேசுவை காட்டிலும் வேற எதை நேசிச்சாலும் இட்ஸ் a sin. அதிலிருந்து நம்ம மனம் திரும்பணும். அதனாலதான் ஜீசஸ் சொல்றாரு ஐ லவ் யூ. எதுக்கு சொல்றாருன்னா நம்ம மனம் திரும்பணுங்கிறதுக்காக சொல்றாரு. அமெரிக்கால ராக்ஃபெல்லர் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் இன்னைக்கு இருக்குது. அவர் யாருன்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அம்பானி மாதிரி அதானி மாதிரி ஒரு பெரிய மல்டி குரோர் மில்லியனர். அவர் வாழ்ந்த போது எப்ப பார்த்தாலும் பணம் 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 பணம்னு சொல்லி பணத்துக்கு பின்னாடி போய் இன்வெஸ்ட் பண்ணுவாரு, பிசினஸ் பண்ணுவாரு, அப்படியே சேகரிப்பாரு, யாருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு, பணம் பணம்ட்டே இருந்தாரு.
என்னாச்சு? அமெரிக்காலே நம்பர் 1 மில்லியனரா மாறிட்டாரு. ஆனால் சடன்லி ஒன் டே he was contracted with a disease. ஒரு வியாதி அவரை தாக்கினது. அவர் டாக்டர்கிட்ட போனாரு. டாக்டர் எல்லா பரிசோதனையும் பண்ணிட்டு சொன்னாரு, ராக்ஃபெல்லர், we can't help you. உனக்கு வந்திருக்கிற வியாதி மரண வியாதி, நீ சீக்கிரத்தில் செத்துருவ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ராக்ஃபெல்லர் பார்த்தாரு, ஐயோ, I am only 43 years old. எத்தனையோ பேர் 70 வருஷம் 80 வருஷம் எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க. நான் 43 வயசுல சாக போகிறேனா? அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் சொன்னாரு, I want to live. ஆனா இந்த வியாதி போக மாட்டேங்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. டாக்டர்ஸ் desolated him. இப்ப என்ன செஞ்சாரு? அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட் போனாரு. சைக்காட்ரிஸ்ட் அவர் ஹெல்ப் பண்ண முடியல. கடைசில ஒரு மேன் ஆஃப் காட் வந்தாரு. ஒரு இறை ஊழியர்ட்ட வந்தபோது அவர் இவருடைய பிரச்சனையை கண்டுபிடிச்சாரு. சொன்னாரு, ராக்ஃபெல்லர், your problem is with your money. நீங்க பணத்துக்கு பின்னாடி போனீங்க. அதனால ஆண்டவர் இந்த வியாதியை உனக்கு அனுமதித்திருக்கிறார். நீ ஒரு காரியத்தை செய்ய, உன்னுடைய பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக அதை நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனையை கொடுத்தார். ராக்ஃபெல்லர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஓ, இதுதான் என் பிரச்சனையா? சரி, நான் என் பணத்தை நான் இனிமேல் எல்லாவற்றுக்கும் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் லாவிஷா எடுத்து crores and crores ஆஃப் பணத்தை எடுத்து கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு, ஆர்ஃபனேஜுக்கு, ஹோம் இல்லாத பீப்புளுக்கு, படிக்க முடியாத சில்ட்ரனுக்கு அப்படின்னு எல்லா பணத்தையும் கொடுத்தார். இன்னைக்கு போய் பாருங்க, அமெரிக்கால ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு போட்டீங்கன்னா லைனா வரும் அவர் எத்தனை காரியத்திற்கு அவர் பணத்தை கொடுத்திருக்கிறார் என்று. எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் பாருங்க. அவருடைய சொத்தை எல்லாம் பிரிச்சு கொடுத்தாரு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார் பாருங்க. என்னாச்சு தெரியுமா? ஒரு நாள்ல போய் செக்அப் பண்ணி பார்த்தா that disease was not there. அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த வியாதி மறைஞ்சு போனது. ஹalleluya! கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. He lived till 93 years old. 43ல செத்து போயிருவேன்னு சொன்னாங்க. 93ல தான் அதுக்கப்புறம் இறந்தாரு. காரணம் என்ன தெரியுங்களா? when he started to follow Jesus genuinely. இயேசுவை பின்பற்றுகிற போதுதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். when we repent, நாம ஆண்டவரிடத்தில் வந்து மனம் திரும்புவதற்காக அவர் தன்னுடைய அன்பை காண்பித்தார். மனம் திரும்புகிற போது ஆசீர்வாதங்கள் உண்டாக போகிறது. நீங்களும் கூட சொல்றீங்களா, எனக்கு படிப்பு வர மாட்டேங்குது, அடுத்து என்ன கோர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்றது, எதுல போய் ஜாயின் பண்றதுன்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது, எனக்கு ஜீசஸ் ஒரு நல்ல ஃபியூச்சரை கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுன்னு சொல்லுவாரு. உனக்கு நல்ல அவருடைய கண்ணை வச்சு ஆலோசனை கொடுப்பாரு, உன்னை ஆசீர்வதிப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஜீசஸ் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ரிப்பென்ட், மனம் திரும்பு என்று அவர் நம்ம இடத்துல ஒரே ஒரு ஸ்மால் காரியத்தை கேட்கிறாரு. ஒரே ஒரு பாவி மனம் திரும்புகிற போது விண்ணகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறதாமா. ஒரு நாள் இரவு யாருக்கும் தெரியாம ஒரு பாரிசி வந்தான். அவன் தான் நிக்கடமஸ். அந்த நிக்கடமஸ் வந்து கேட்கிறான், ஜீசஸ்ட பேசுறான். அவனை வந்த போது அவன் நிறைய கற்றறிந்திருந்தான். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா ஜீசஸ் அவனை பார்த்து என்ன சொன்னாரு? யூ ஹாவ் டு ரிப்பென்ட் அப்படின்னாரு. எப்படி சொன்னார்னா, ஒருவன் தண்ணீரினாலே மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் விண்ணக அரசை அவன் அடைய முடியாது அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? he has to repent அப்படின்னு சொன்னாரு. அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, பைபிளை முழுவதுமா வாசிச்சு பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் செய்த முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், விண்ணரசு அருகில் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அருமையானவர்களே, நிக்கடமஸ் வந்து ஒரு பெரிய ஸ்காலர், ஒரு பைபிள் ஸ்காலர், நிறைய படிச்சிருந்தான். ஆனா அவனுக்கு மனம் திரும்புதலின் உண்மை தெரியாம இருந்தது. ஒரு குறிப்பிட்ட
லாயர் ஒரு நாள் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு மேன் ஆஃப் காடை கூப்பிட்டாரு. ஐயா எனக்காக வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. ஏன்னா அவன் he was in his death bed. அவன் சாக போற நேரத்தில் அந்த மனுஷன் கூப்பிட்டான், தயவு செய்து வந்து எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு. இவர் ஜெபம் பண்ணலான்னு அங்கே போன போது அந்த லாயருக்கு படித்து பல நாள் பிராக்டிஸ் பண்ணின அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொன்னா? ஐயா நான் என்னுடைய வாலிப வயதில் என்னுடைய யங் ஏஜில் நான் ஜீசஸை லவ் பண்ணேன். ஆனால் அதற்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, நிறைய உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நான் படிக்க ஆரம்பித்தேன். இந்த உலகத்தினுடைய நாலேஜை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல புக்ஸை படிக்க ஆரம்பித்தேன். படிக்க 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 அந்த புக்ஸில் இருக்கக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் என்னுடைய மனதிற்குள்ளாக வந்து புக ஆரம்பித்தது. நான் நினைச்சேன் பைபிள் இஸ் நத்திங் பட் a stupid thing. இதை படிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை என்று நினைத்தேன். அதனால I slowly started to drift away from God. நான் கடவுளை விட்டு தூர போக ஆரம்பித்தேன். அதற்கப்புறம் தான் எனக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது. அதற்கப்புறம் தான் நான் இந்த நிலையில வந்திருக்கிறேன். எனக்கு அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவு நம்மை பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லவர்களாக மாற்ற முடியாது. பட் த பைபிள் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் அ பர்சன். இந்த பைபிள் தான் சரியான வழியை காண்பிக்க கூடியது. நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு அது காண்பிக்கக்கூடிய வழி என்னன்னு சொன்னா, முதல்ல மனம் திரும்பு. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏன் அப்படிப்பட்ட அந்த அன்பு கூறுகிறார் என்று சொன்னால், நம்ம மனம் திரும்புங்கிறதுக்காகத்தான் இந்த காரியத்தை செய்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்னொரு காரியத்தை கூட நீங்க பைபிள்ல த காஸ்பல் அக்கார்டிங் டு ஜான் 4th சாப்டர்ல பார்க்கிறோம். அந்த இடத்துல பார்க்கிறோம் 4th சாப்டர்ல verses 16 to 19 அங்க ஒரு பெண்ணை பற்றி பார்க்கிறோம். சமாரிட்டன் உமன் அப்படிங்கிற அந்த உமனை பத்தி படிக்கிறோம். சமாரியா பெண் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பத்தி படிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல அங்க பாருங்க, தண்ணி எடுக்க வந்த ஒரு சமாரியா பெண் இயேசுவினிடத்துல அங்க பேச வர்றா. அப்போ அங்க இயேசு அவளிடத்துல என்னன்னு சொன்னாராமா? இயேசு அவரிடம், நீர் போய் உம் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அந்த பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என்று நீர் சொல்வது சரியே. உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்பொழுது உம்முடன் இருப்பவர் உம் கணவர் அல்ல. எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். நல்லா கவனிங்க. இந்த சமாரிட்டன் உமன் இயேசுவை சந்தித்த இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கிறோம், தண்ணி எடுப்பதற்காக வந்த பெண்ணிடத்துல இயேசு போய் என்ன கேட்கிறாரு? எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுன்னு கேட்கிற போது அங்க இருக்கிற கான்வர்சேஷனை நீங்க வீட்டில் போய் இந்த ஜான் 4th சாப்டர்ல வாசித்து பாருங்க. ஜீசஸ் அந்த பெண்ணிடத்துல என்ன கேட்டாராமா? பாத்தீங்களா? அந்த 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இயேசு அவரிடம், நீர் போய் உம் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும், நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணிடத்துல சொன்னார். ஜீசஸ் அந்த பெண்ணை பார்க்கிற போது அவளுடைய லைஃப் அப்படியே இயேசுக்கு படத்தை போல தெரிந்தது. படத்தை போல தெரிந்தது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, எதற்காக ஜீசஸ் உங்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறார் தெரியுமா? முதல்ல நம்ம லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. ரெண்டாவது, he wants to fill us with the Holy Spirit like Jesus Christ. இயேசுவை போலவே நாம் பரிசுத்த ஆவியினால நிரம்பி அவருக்காக பணி செய்வதற்காக நம்மை அழைத்து வந்திருக்கிறார். When you are filled with the Holy Spirit, what happens? Your spiritual eyes gets opened. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் ஜெபிக்கிற போது இயேசு பேசுகிற அனுபவம் உங்களுக்கு உண்டாகும். மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கிற போது God will start to give visions. ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்து நம்மோடு கூட பேசுவார். மற்றவருடைய லைஃபை குறித்து பேசுவார். எதற்காக? பெருமை அடிப்பதற்காக அல்ல, அவர்களுக்காக ஜெபிப்பதற்காக. God will talk with us through visions and through dreams. ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாள் ஒரு மேன் ஆஃப் காட் அங்க போயிருந்தார், பிரீச்சிங்காக போயிருந்தார்.
அவர் போய் ஒரு ரூம்ல, ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட்ல ஈவினிங்ஸ்ல கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார். இவர் என்னாச்சு, ஒரு பர்டிகுலர் டே he was staying in his room and praying to God. அன்னைக்கு சாயங்காலம் ஜீசஸ் என்ன செய்ய போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முழங்கால் படியிட்டு, இயேசுவே இன்னைக்கு சாயங்காலம் எப்படிப்பட்ட மக்கள் வர போறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய ரூம் கதவு திறக்கப்படுகிற சத்தத்தை கண்டு கேட்டு அவர் அப்படியே திரும்பி பார்க்கிறாரு. அங்க ஒரு மனுஷன் நல்லா, he was well drunk, நல்லா குடிச்சிட்டு உள்ளுக்குள்ளார வந்தான். உள்ளுக்குள்ளார வந்துட்டு அவன் சொன்னா, சார் ஐ வாண்ட் டு டாக் வித் யூ, உங்களோடு கூட ஒரு சில நிமிடங்கள் பேசணும் அப்படின்னா. ஓகே யூ கேன் டாக், வாட் யூ வாண்ட். இவர் கேட்டாரு. அவன் சொன்னா, இந்த காடை பத்தி நீங்க சொல்றீங்க, ஜீசஸை பத்தி பிரசங்கம் பண்றீங்க, பைபிள் அப்படின்லாம் சொல்றீங்க, ஆனா காடே ஒரு தப்பு செஞ்சிருக்கார் தெரியுமா, கடவுளே ஒரு தப்பு செஞ்சிருக்கிறார் தெரியுமா அப்படின்னு சொன்னா. குடிகாரம் பாருங்க எவ்வளவு தெளிவா பேசுறான். என்னன்னு சொல்றா, காடே தப்பு செஞ்சிருக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா. அப்படியாப்பா, நான் படிச்ச பைபிள்ல காட் தப்பு செஞ்ச மாதிரி தெரியல, நீ படிச்ச பைபிள்ல ஒருவேளை காட் தப்பு செஞ்சிருக்கலாம், என்ன தப்பு செஞ்சாரு. அவன் சொன்னா, ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்துல வச்சாரு, அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டுருவாங்கன்னு காடுக்கு தெரியுமா தெரியாதா, தெரியும். அப்ப தெரிஞ்சிட்டு ஏன் அந்த மரத்தை கொண்டு போய் அங்க வச்சாரு, ஏன் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. இதெல்லாம் காட் செஞ்ச தப்பு தானே. அன்னைக்கு மட்டும் அந்த பழத்தை சாப்பிடாம இருந்திருந்தா வேர்ல்ட்ல இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா. இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லா பாவத்துல இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் சாபத்துல இருக்கிறாங்க. இத்தனைக்கு காரணம் இந்த காட் தான். நீங்க என்ன சொல்றீங்க? எப்படி ஒரு ட்விஸ்ட் பண்றான் பாத்தீங்களா. உலகத்தில் இருக்கிற மனுஷன் ஆண்டவருடைய பிள்ளைகளை காட்டிலும் இந்த சந்ததியில ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிறாங்கன்னு பைபிள் சொல்லுது. எப்படி ஒரு ட்விஸ்ட் போடுறான் பாருங்க. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நல்லா கவனிங்க, நான் சொல்ற இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை அவன் சொன்ன உடனே அந்த சர்வன்ட் ஆஃப் காட் ஒரு குட்டி ஜெபம் பண்ணாராமா. ஜீசஸ், இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, இவனுக்கு என்ன ஆன்சர் நான் சொல்லணும்னு தெரியல, தயவு செய்து சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓபன் ஆச்சு பாருங்க. அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி அந்த மனுஷன் நிக்கிறான். அவனுடைய இந்த செஸ்ட் பார்ட்ல ஒரு பலகை மாதிரி தெரியுது. அந்த பலகையில certain lines were written. அதுல என்ன எழுதிக்குன்னு இவர் படிச்சாரு. படிச்ச உடனே தெரிஞ்சிட்டாரு, ஓ this is the problem. அப்போ அவர் சொன்னாரு, தம்பி கடவுள் தப்பு செஞ்சிட்டாரு, அவர் அந்த மரத்தை கொண்டு வந்து வச்சது தப்பு, பழத்தை சாப்பிட சொன்னது தப்பு, இதெல்லாம் சொல்றையே, இதுக்கெல்லாம் ஆன்சர் கேட்கறீங்கள, நான் உனக்கு பதில் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ ஆன்சர் சொல்லுவியா? ஓஎஸ், வாட் யூ வாண்ட் டு ஆஸ்க் மீ, என்ன வேணாலும் கேளுங்க, ஐ நோ எவ்ரிதிங் அப்படின்னா. ஓ அப்படியா, ரொம்ப நல்லது, உட்காரு அப்படின்னாரு. உட்கார்ந்தான். அவர் கேட்டாரு, நீ ஏன் இப்போ குடிச்சிட்டு வந்திருக்கிற தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. ஏன் நீ குடிச்சிட்டு வந்திருக்கிற? ஜஸ்ட் ஃபார் a happiness. எத்தனையோ காரியத்துல மக்கள் இன்பத்தை தேடுறாங்க, எனக்கு குடிச்சா சந்தோஷம் வருது, அதனால நான் குடிச்சிட்டு வந்திருக்கிறேன். அப்ப அவர் சொன்னாரு, இட் இஸ் a sin. அது பாவமா? இதெல்லாம் பாவமே இல்லை. குடிக்கிறது யார் குடிக்காம இருக்கிறாங்க? எல்லாரும் குடிக்காம இருக்கிறாங்க, குடிக்கிறாங்க. எதிர்க்கிட்ட நீ ஏன் குடிச்சிட்டு வந்திருக்கிற? என்ன சார் நீங்க கேக்குறீங்க? the entire world is after drinks, after alcohol. எல்லாரும் குடிக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் குடிச்சேன்னு கேக்குறீங்களே, என்னால இதை புரிஞ்சுக்க முடியல. அப்பதான் அவர் சொன்னாரு, நீ இப்ப ஏன் குடிச்சிருக்கிறேன்னு நான் ஒரு ரீசன் சொல்றேன், அதுக்கு நீ பதில் சொல்லு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம் அப்படின்னு இவர் சொன்னாரு. அப்படிங்களா, சொல்லுங்க, வாட் இஸ் த ரீசன்? நான் குடிச்சிருக்க என்ன ரீசன்? அவர் சொன்னாரு, many years back நீ உங்களுடைய ஊர்ல இருக்கிற லோகோ ஷெட், ரயில் பட்டியெல்லாம் நிக்க வச்சிருக்கிற இடம், அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கு பின்னாடி உன் வைஃபை கூட்டிட்டு போன, ஒரு பாக்கெட்ல இருந்த நைலான் கயிறை எடுத்த,
அவ அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது அவளுடைய கழுத்துல அந்த நைலான் கைத்தை போட்டு இறுக்கி அவளை கொலை செஞ்ச ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இருக்கிறதா? அவளை கொலை செஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டு நீ எஸ்கேப் ஆயிட்ட. இன்னைக்கு வரைக்கும் பிடிபடாம இருக்கிற, இன்னைக்கு வரைக்கும் நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனா நீ செஞ்ச தப்பு ஒவ்வொரு நாளும் உன் கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருந்து உனக்குள்ளார ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் உண்டாக்கிட்டு இருக்குது. ஐயோ நீ ஒரு கொலைகார, நீ ஒரு கொலைகார, நீ ஒரு கொலைகாரன்னு சொல்லி உன் மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருக்குது. அதுக்காக தான் நீ ஒவ்வொரு நாள் குடிக்க ஆரம்பிச்ச. இப்ப மொடா குடியா மாறிட்ட. am I right? அடுத்த நிமிஷம் அவன் எந்திரிச்சான், பதிலே சொல்லல, கதவை திறந்தா வேகமாக ஓடி போனான். ஏன்னா அவன் ஒரு கொலைகாரன். எப்படி இவருக்கு தெரிஞ்சது அவன் கொலை செஞ்சான்? அதுக்காக தான் குடிக்கிறான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாரு? that is the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நம்மேல இறங்கி வருகிற போது everything becomes open. நம்ம ஒரு ஓபன் புக்காக மாறி விடுகிறோம். நம்முடைய லைஃப் ஆண்டவர் அப்படியே படம் பிடிச்சு காண்பிப்பார். சமாரியா பெண் வந்து நிக்கிறா. அவ வந்து நின்ன உடனே ஜீசஸ் சொன்னாரு, go and bring your husband. போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்னாரு. வேற ஏதாவது சொல்லி இருக்கலாம் இல்ல, ஏன் உன் புருஷனை கூட்டிட்டு வான்னு சொல்றாரு? ஏன்னா அவளே அவர் சொல்றாரு, நீ 5 பேரோடு கூட வாழ்க்கை நடத்திட்ட, இப்போது இருக்கிறவனும் உண்மையானவன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? you are caught in adultery. நீ விபச்சாரம் என்ன பாவத்துல சிக்கப்பட்டிருக்கிறாய். எவ்வளவு அழகா ஜீசஸ் பாத்தீங்கன்னா அவங்க தவற்ற உணர்த்துகிறார். இயேசு மாத்திரம்தான் ஒரு மனுஷனுடைய தவற்ற அழகாக படம் பிடிச்சு காண்பிக்க முடியும். because he loves us. he loves us. அருமையான தம்பி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற போது உனக்குள்ளார சில காரியங்கள் இப்போ பிரிக் பண்ண ஆரம்பிக்கிறது. ஐயோ நானும் சில தவறுகளை செஞ்சிருக்கிறேன், ரகசியமா செஞ்சிருக்கிறேன், வெளியே தெரியாம இருப்பதற்காக நான் பல காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறேன். கூலிப்பு, இன்னும் கஞ்சா போன்ற காரியங்களுக்கெல்லாம் நான் போயிட்டு இருக்கிறேன், நான் என்னையே கெடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறியா? அப்ப தெரிஞ்சுக்க, ஏதோ ஒரு சின் நமக்குள்ளார இருந்து கொண்டு நம்முடைய அமைதியை கெடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனா ஜீசஸ் சொல்றாரு, ஐ லவ் யூ மை டியர் சன், மை டியர் டாட்டர், ஐ லவ் யூ அப்படிங்கிறாரு. இயேசு உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? he wants us to get repented and be blessed. இந்த கேம்ப முடிஞ்சிட்டு நீ வீட்டுக்கு போகும்போது உன் காலடி எடுத்து அந்த வீட்டு வாசல்ல, வீட்டு வாசற்படியில வைக்கிற போது God's blessings will be poured upon you. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டாகும். இதுவரைக்கும் சரியா படிக்காத நீ, உனக்கு ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் பிரைனை ஆண்டவர் உனக்கு ஃபிட் பண்ணி அனுப்ப போகிறாரு. உனக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படி இந்த மேத்ஸ் புரியுது, எப்படி இந்த கெமிஸ்ட்ரி புரியுது, எப்படி இந்த பிசிக்ஸ் புரியுது, இதுதானே எனக்கு பிரச்சனையா இருந்துச்சு, எல்லாம் மாறிடுச்சு. வாட் ஹேப்பன்? because Jesus loves you. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். யார் உங்களை நேசிக்கிறாரு? சொல்லுங்க. இயேசு என்ன நேசிக்கிறார். praise the Lord, praise the Lord. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த சின் நமக்குள்ளார இருக்கிற வரைக்கும் நமக்குள்ளார அந்த குற்ற மனசாட்சி இருந்துகிட்டே இருக்கும். உன் மனசாட்சி சொல்லுதுல, you are a sinner. சொல்லுதுல, நீ அந்த படத்தை பார்த்துட்டியே, அந்த மொபைலை ஓபன் பண்ணி அந்த சைட்டுக்குள்ளார போயிட்டியே, அந்த ராங் டெக்ஸ்ட் பண்ணிட்டியே. உன் மைண்ட் சொல்லுதுல, ஐயோ மை மைண்ட் இஸ் கரப்ட். எல்லா அசுத்தமும் உள்ளக்கா இருக்குது, டார்க்னஸ் வந்துருச்சு, என்னால பிரேயர் பண்ண முடியல, என்னால எங்க அம்மா அப்பாவை அன்பு செய்ய முடியல, அவங்கள பார்த்தால எரிச்சலா இருக்குது, என் ஃப்ரெண்டு கூட பேச முடியல, எங்க டீச்சரை பார்த்தா உதைக்கணும் போல தோணுது. அப்படியா? the reason is not you, the sin which is inside you. அது வெளியே போச்சுன்னா நீ வந்து ரொம்ப நல்ல மனுஷனாயிருவ. எந்த அளவுக்கு ஜீசஸ் அன்பு செய்யறாருன்னு ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் சொல்லி ஐ வைண்ட் அப். என்ன தெரியுங்களா? அவர் ஏன் நம்மளை அன்பு செய்யறாருன்னா, அவர் நமக்காக ரத்தம் சிந்தி அன்பு செஞ்சார். ஆமென்.
எதற்காக ரத்தம் சிந்தினார்னா, இந்த blood of Jesus நம்ம மேல வந்தா இந்த sin ஓடியே போயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். Praise the Lord. ஒரு நாள் என்னாச்சுன்னு சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். எங்க வீட்டுக்கு நான் அப்பதான் ப்ரேயர் கிளாஸ் வந்த இயர் 1986. அப்போ ப்ரேயர் கிளாஸ் வந்த போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்னை பார்க்கறதுக்காக வந்தான். வந்து எங்க வீட்டு கதவை நல்லா தட்டுன்னு தட்டிட்டான். அந்த சத்தத்தை என்னால கேட்க முடியல, இரிட்டேஷனா இருந்துச்சு. கதவை திறந்துட்டு அவனை பார்த்து சொன்னேன், மெதுவா கதவை தட்ட வேண்டியதானே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அவ்வளோதான். ஒரு சின்ன பொறுமை இழந்தேன். சாயங்காலம் வரைக்கும் என்னுடைய ஹார்ட் சொல்லுச்சு, யூ ஆர் a sinner, நீ ஒரு பாவி. உன் ஃப்ரெண்டு உன்னை பார்க்கறதுக்காக ஆசையா வந்தா அவனோட மைண்டை நீ இப்படி ஹர்ட் பண்ணிட்டியே, அவனுடைய உள்ளம் எப்படி சுக்குனரா உடைஞ்சு போச்சு. யூ ஆர் a sinner. நான் என்னவா செஞ்சேன், ஜீசஸ் உங்க ரத்தத்தால கழுவுங்க. நீங்க ரத்தத்தை சிந்தினீங்கல்ல, உங்க அன்பை காண்பிக்கிறீங்க, ரத்தத்தை சிந்தினீங்கல்ல, ரத்தத்தால கழுவுங்க. நாள் முழுக்க ஐ லாஸ்ட் மை பீஸ். நான் அகைன் அண்ட் அகைன் ஐ வாஸ் பிரேயிங், ஜீசஸ் வாஷ் மீ வித் யுவர் பிளட். அவ்வளவுதான் திரும்ப கேட்டுட்டே இருந்தேன். என்னாச்சு தெரியுமா, ஈவினிங் நான் வெளியில அப்படியே சோகமா போயிட்டு இருக்கிறேன். தூரத்தில் அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு இருந்தான். எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. டேய், இவனை தானே காலையில திட்டுனோம், அவன் வந்துகிட்டு இருக்கிறானே, என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அவர் கூடயே இன்னொரு நண்பனும் வந்தாரு. அவர் யாருன்னா, எங்களை எல்லாம் ப்ரேயர் கிளாஸ் நடத்தின ஒரு மனுஷன். now he is no more, but he got the visions. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் இருந்ததுனால அப்படியே பார்த்தாருன்னா கண்ணு திறந்திருக்கும். அப்படியே ஜீசஸ் எங்க வர்றாரு, என்ன நடக்குது, ஒரு மனுஷனுக்குள்ள என்ன நடக்குது, என்ன காரியம் நடக்குது, என்ன தப்பு இருக்குது, எல்லாத்தையும் புட்டு வச்சிருவாரு. அப்போ நான் போய் நிக்கிறேன் அவர் முன்னாடி. நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன், சொல்லிட்டே இருக்கிறேன், ஜீசஸ் உங்க ரத்தத்தால கழுவுங்க, ஜீசஸ் உங்க ரத்தத்தால கழுவுங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன், அவனை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் மனசுக்குள்ளாரையே வெளியே சொல்லாம ஜாம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த பிரதர் வந்தாரு. வந்ததும் என்னை அப்படியே உத்து பார்த்தாரு. நினைச்ச முடிச்சிச்சு, இன்னைக்கு என்ன போட்டு உடைக்க போறாரு, நம்ம செஞ்ச தப்பெல்லாம் வெளியே வரப்போகுது அப்படின்னு நினைச்சு நிக்கிறேன். Praise the Lord அப்படினாரு. நான் சொன்னேன், Praise the Lord. அது சொல்ல முடியல, Praise the Lord. ஏன் பிரதர் Praise the Lord சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ நான் இங்க வந்து உங்ககிட்ட நிக்கிற போது என்னோட ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓபன் ஆச்சு. வானத்திலிருந்து இயேசுவின் கரம் உனக்கு மேலாக நீட்டப்பட்டதையும், அவருடைய காயங்களில் இருந்து அவருடைய ரத்தம் உன் மேலே வந்து விழுகிறதையும் நான் பார்க்கிறேன். அவ்வளவுதான். சொன்ன உடனே அந்த கில்ட் எங்க போச்சுனே தெரியல. அன்னைக்கு நான் டெலிவர் ஆனேன். ஆமென் சொல்லுங்க. எப்பெல்லாம் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவுகிறதோ அப்பவே அந்த பாவத்துக்கு மேலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் பவரையும் அவர் கொடுத்து மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு நம்மை பலப்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. because Jesus loves you. ஆமென். இயேசுவை நேசிக்கிறதுனால இந்த முகாமுட்டு போகிற போது பழைய பாவங்கள் உனக்கு மறுபடியும் வர போகிறது இல்ல. ஒரு ஆமென் சொல்லு. உன் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது. அதனால blessings will overflow. ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த வாலிப தங்கங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எவ்வளோ ஆர்வத்தோடு கூட வந்திருக்கிறாங்க. அப்பா சுவாமி ஆண்டவரே, இவங்க மேல உடைய கரத்தை வைங்க. நீங்க இவங்களை நேசிக்கிறேன்னு சொன்னீங்கப்பா. அந்த நேசத்தின் அடையாளமாக சிலுவையில் உங்க ரத்தத்தை ஊற்றி கொடுத்தீங்கப்பா. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நீங்க சிந்துனீங்க. அந்த ரத்தம் இப்போ ஆண்டவரே இவங்களுடைய கெட்ட மனசாட்சிக்கு மேலாக இறங்குவதாக. I am a sinner என்று சொல்லுகிற போது அந்த பாவத்து மேல இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் கழுவுவீராக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கழுவுவீராக. ஒவ்வொரு பாடி பார்ட்ஸையும் கழுவுவீராக. ஒவ்வொரு மைண்டையும் கழுவுவீராக. இருதயத்தை கழுவுவீராக. சிந்தனைகளை கழுவுவீராக. எண்ணங்களை கழுவுவீராக. இருதயத்துக்குள்ளாக இருக்கிற கசப்புகளை கழுவுவீராக. கோபத்தை எடுத்து போடுவீராக. ஒரு பரிசுத்த வாழ்க்கையை ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் கொடுத்து ஆசீர்வதித்து வீட்டுக்கு அனுப்புவீராக. இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே கேட்கிறேன். நீங்க அப்படியே ஒவ்வொருவரையும் இப்போ கழுவுகிறதற்காக நன்றி.
கழுவி தூய்மையாக்குகிறதற்காக நன்றி. இவங்களை நீங்க நேசிக்கிறதுனால ஆண்டவரே இவங்களை ஈர்த்து கொள்ளுகிறதற்காக நன்றி. தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் பெயராலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.